அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்டு சிட்டு ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோங்க. ஜிஆர்டியில் நியூ கோல்டு 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்திருக்கு. இந்த ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கீமை பற்றி முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட டென்யூர் பார்த்துட்டிங்கன்னா 11 மந்த்ஸுங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 11 மாதம் இதில் அமௌண்ட்டு கட்டிக்க முடியும். மினிமமாக இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா 500 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மாதம் உங்களால் 500 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எந்த லிமிட்டுமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் 17,000 ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னா, அதாவது 11 மாதம் கட்டணும் இல்லைங்களா, அது ஒவ்வொரு மாதமும் 17,000க்கு மேலே கட்டுறீங்கன்னா நீங்கள் கேஷ் மூலமாக பே பண்ண முடியாது. யூபிஐ, டிடி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது வழியாக தான் நீங்கள் பே பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க கரெக்டாக அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 17,000க்கு உள்ளே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேஷாக கூட பே பண்ணிக்க முடியும். அதே போல் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் நகையை கிராம் பேஸ்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா வேல்யூ பேஸ்டாகவும் எடுத்துக்கலாம். அதாவது இன்றைக்கி நம்ம கொண்டு போய் காசு கட்டுறோம் அப்படின்னா அன்னைக்கு என்ன அளவுக்கு நம்மளுக்கு நகை கிடைக்குதோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பணம் ஒரு மாதம் நீங்கள் 10,000 ரூபாய் கட்டினா 10,000 ரூபாய் 11 மாதம் கழிச்சு உங்களுக்கு 1,10,000 ரூபாய் வரும் இல்லைங்களா, அதுக்கும் நீங்கள் நகை எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். அதை முன்னாடியே நீங்கள் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நகை வாங்க போவீங்க இல்லையா, அன்னைக்கு எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு 11 மந்த்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க, 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 1,10,000 ரூபாய் வரும். அதுவே நீங்கள் 11 மந்த்ஸு அதே 10,000 ரூபாய் பே பண்ணுறப்போ உங்களுக்கு 12.4 கிராம் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன், ரைட்டுங்களா. இதில் உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நகை வாங்க போகிற அன்னைக்கு எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதை கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் வேல்யூ அல்லது கிராம் அப்படிங்கிறது எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ வேல்யூ பேஸ்ட், அதாவது மணி பேஸ்டாக இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா, இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நோ வேஸ்டேஜுங்க. அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் போட்டிருக்கக்கூடிய எந்த நகைக்குமே வேஸ்டேஜ் இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஒரு 24% பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய நகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24னா 18% மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 6% வரும் இல்லைங்களா, அந்த 6% நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப் டு 18% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ₹1 கூட கட்ட வேண்டியதில்லை. அதுவே நீங்கள் வெயிட் பேஸ்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் 18% வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ்க்கு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 18% வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு வளையல் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு 9% வேஸ்டேஜை குறைச்சிருவாங்க. நீங்கள் 9% மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் 20% இருக்கிற ஒரு நகையை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எகெயின் அதே 9% குறைப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு 11% நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 20% வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு நகைக்கு அதில் 18%ல் உங்களுக்கு டிவைடட் பை 2 50% எடுக்கிறப்போ 9% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் போயிடும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 20ல் பார்த்தீங்கன்னா 9 போயிடுச்சுன்னா 11 இல்லைங்களா. ஸோ இந்த 11% நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா. ஸோ இந்த 11% நீங்கள் கட்டி அமௌண்ட்டை நகை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் நகையை எடுத்துட்டீங்க அப்படின்னா, 5 மாதத்துலேயே நான் போய் நகை எடுத்துடுறேன்ப்பா அப்படின்னா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. 6வது மாதத்துலேருந்தே உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட 50% 60% வரைக்கும் வேஸ்டேஜில் ரிடக்ஷன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 10th மந்தில் போய் நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா 11 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் இருக்குமோ அது 10th மந்த்லேயே கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, எப்போவுமே நம்ம நகை வாங்க போனால் எக்ஸஸ் வெயிட் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சமாவது வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது 1 கிராமாவது எக்ஸ்ட்ரா போய்டும் இல்லைங்களா. அது மாதிரி வரக்கூடியதில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நகை வாங்குறீங்க, அது 18% இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு 10 கிராமுக்கு சேர்த்துருக்கீங்க, நகை 11 கிராமாக வருதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 11வது கிராம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டில் 20% குறைச்சிப்பாங்க, ரைட்டுங்களா. ஸோ இதுதான் இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அண்டு இதை நீங்கள் ஆன்லைன்லேயும்
ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆர் ஆஃப்லைன்லுமே பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நகை வாங்குறப்போ சிக்னேச்சர் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறது யார் போய் நகை வாங்க முடியுமோ அவங்க பேரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லுமே எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நகை போடணும் அப்படின்னு இருக்கிறவங்க சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் பண்ணுறது கம்பல்சரி அப்படின்னு வர்றப்போ நீங்கள் நகைக்கு சிட்டு போட்டுட்ருப்பீங்க, ஆனால் வந்து வாங்க முடியாது, இங்கே வீட்டில் இருக்கிறவங்கள வாங்க சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிக்கலாகும். அதுக்காக தான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் வந்து வாங்க சொல்லிக்கலாம், இல்லைனா நீங்களே வந்து வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து நியூ கோல்டு 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கோல்டன் ஸ்கீமில் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் சென்ட்ரிக்காக இல்லை, அவங்களுக்கு ஏற்றாப்புல தான் மாற்றிக்கிட்டாங்க. பட் இருக்கிறதுல எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இன்னும் தங்கமயிலோட டிஜி கோல்டெல்லாம் இருக்குது. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு கோல்டு ஷாப்பில் வந்துட்டு போயிட்டு வாங்கினேன். நம்ம ஓல்டு செட்டப் இருக்கும் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் வந்து கிராமுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஜிஆர்டி மாட்டினப்பவே வந்து அவங்க வச்சுருந்தாங்க. பட் அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது என்ன ஏது அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா புதுசாக ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.